வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் விஷாரத் உத்தரார்த்தில் இருக்கக்கூடிய ஏகாங்கி கா சாராஞ்ச் லிக்கி அதுதான் பார்க்க போகிறோம். சரவணா கைடு பேஜ் நம்பர் 361. இப்போ பார்க்க போகிற ஏகாங்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷ்ய ஸ்ருங்க. இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விபின் சந்திர பந்து அப்படிங்கிற லேखक தான் இதை எழுதியிருக்காங்க. பிரஸ்தாவனா பார்க்கலாம். முன்னுரை. ஏகாங்கி கே தத்துவோं को लेकर विद्वानों में मतभेद है. அதாவது ஏகாங்கியில் உள்ள அந்த தத்துவங்களை பொறுத்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டோம்னா அந்த புலவர்களில் பார்த்திங்கன்னா அந்த எழுதுகிற எழுத்தாளர்கள்கிட்ட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அடிப்படையில் எழுதியிருப்பாங்க. यहाँ बहुमान्य तत्वों के आधार पर ऋष्य श्रृंग एकांकी की ஆலோசனா கீ ஜாதி ஹே. இங்கு வந்து பொதுவான ஒரு காரணத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கேற்றபடி இந்த ரிஷ்ய ஸ்ரிங் அப்படிங்கிற ஏகாங்கினுடைய ஆலோசனை செய்யப்பட்டிருக்குது. அது வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏகாங்கிகார் பரிஷிய எழுத்தாளருடைய அறிமுகம், அந்த கதையை எழுதின எழுத்தாளர் அறிமுகம். ऋष्य श्रृंग नामक इस एकांकी के एकांकीकार श्री विपिन चंद्र बंधु हैं. वे हिंदी नाटक क्षेत्र में अपना एक महत्वपूर्ण स्थान रखते हैं. इनकी रचनाएं भावपूर्ण हैं. ரிஷ்ய ஸ்ருங் அப்படின்னு பெயர் கொண்ட இந்த ஏகாங்கியினுடைய எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விபின் சந்திர பந்து. அவர் ஹிந்தி நாடகத்துறையில் தனக்குன்னு ஒரு மிக முக்கியமான மகத்துவபூர்ண சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். இன்கி ரச்சனாய், இவருடைய எழுத்துக்கள் எப்போதுமே ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சீர்ஷக்கர், இது வந்து நம்ம எப்போதுமே பின்னாடி உத்தேசம் எழுதுறதுக்கு முன்னாடி தான் சீர்ஷக் கொடுக்கணும். ஸோ மீனிங் நம்ம வரிசையாகவே பார்த்துட்டு வந்துடுவோம். சீர்ஷக். एक एकांकी की सफलता की पहली सीढ़ी उसका शीर्षक है. ஒரு ஏகாங்கி வெற்றி பெறுவதற்கான முதல் படிக்கட்டு அமையிறது எதுன்னா அதோட தலைப்பு. नायक के नाम पर ஏகாங்கி கா நாமகரன் கர்னா ஆம் பாத் ஹே. ஹீரோவோட பெயர்லையே அந்த கதாநாயகனுடைய பெயர்லையே இந்த கதையினுடைய பெயர் வைப்பது வந்து ஒரு பொதுவான விஷயம்தான். इस एकांकी का शीर्षक नायक के नाम पर रखा गया है. இந்த ஏகாங்கியினுடைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா கதாநாயகனுடைய பெயர்லையே வைக்கப்பட்டு இருக்கிறது. यह शीर्षक हमारे मन में ऋष्य श्रृंग की कहानी जानने की उत्सुकता पैदा करता है. இந்த தலைப்பு நம்மளோட மனதில் ரிஷ்ய ஸ்ருங் அப்படிங்கிற கதையினுடைய அதை அறிஞ்சிக்கிறதுக்கான ஜான்னேக்கின்னு அறிவதற்கான உற்சுக்தா அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது, தோற்றுவிக்கிறது. இஸ் नाटक के लिए यही उचित और उत्तम शीर्षक है. இந்த நாடகத்திற்காக இது ஒரு ஏற்ற மற்றும் ஒரு சிறப்பான தலைப்பாக இருக்கிறது. கதாவஸ்து, இதில் உள்ள கதை பொருள். अंग देश के पास के जंगल में महर्षि विभांडक रहते हैं. அங்க தேசம் அப்படிங்கிற நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு காட்டில் மகரிஷி விபாண்டக் அப்படிங்கிறவர் வசிச்சிட்ருக்குறாங்க. ரிஷ்ய ஸ்ருங் உன்கா புத்திர ஹே. ரிஷ்ய ஸ்ருங் யார் அப்படின்னா அந்த விபாண்டக் அவருடைய பையன். வகு சக்த பிரம்மச்சாரி ஹே. அவர் ஒரு நேர்த்தியான ஒரு சிறந்த பிரம்மச்சாரி, அதாவது முற்றும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு பிரம்மச்சாரி. विभांडक इतनी कड़ाई दिखाते हैं कि ऋष्य को स्त्रियों का अस्तित्व भी मालूम नहीं था. விபாண்டக்கு எவ்வளவு கடுமையான இதை காட்டியிருக்கிறாரு, ஒரு அழுத்தத்தை அவர் மேலே காமிச்சிருக்காரு அப்படின்னா ரிஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் அப்படிங்கிற ஒருத்திங்கிற ஒரு கேரக்டரே தெரியாத அளவுக்கு, பெண்ணுனா எப்படி, அஸ்தித்வனா நிலை, அந்த பெண்ணுங்கிற நிலை கூட அவருக்கு தெரியாது. பெண்ணுனா என்ன, பெண்ணுங்கிற ஒரு வேர்டுக்கு மீனிங் கூட தெரியாது, நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி வளர்த்துட்டு இருந்தார். கௌதம் மகரிஷி விபாண்டக்கே மித்ரஹே. கௌதம் மகரிஷி வந்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விபாண்டக் அந்த முனிவரனுடைய நண்பனாக இருந்தாங்க. வே சதா விபாண்டக்ஷே யஹ் கஹா கர்த்தே ஹேன் கி அனுபவ் சூன்ய சிக்ஷா ஜோ ऋष्य को दी जाती है वह निरर्थक है. அந்த ஒரு கௌதம் மகரிஷி வந்து எப்போதும் விபாண்டக் முனிவர்கிட்ட என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே சதா விபாண்டக் சே யஹ் கஹா கர்த்தே ஹேன். அவர் எப்பொழுதுமே விபாண்டக்கிடம் இது சொல்லிக்கிட்டே இருப்பார் என்று. என்னென்னா அனுபவம் இல்லாத கல்வி அப்படிங்கிறது ரிஷ்யனுக்கு கொடுக்கப்படுகிறது, அது வந்து அர்த்தமற்ற கல்வி, அதனால் ஒரு பயனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். மகர் விபாண்டக் உசே மான்னைக்கோ தயார் நகி ஹோத்தே. ஆனால் விபாண்டக் வந்து என்ன பண்ணுவார்,
அவர் சொல்கிறத ஏற்றுக்க கூட தயாராக இருக்க மாட்டார். அங்க தேசமே அச்சானக் அகால் படு ஜாத்தா ஹை. இப்போ இவங்க இருக்கிற கானகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க தேசத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கிற காட்டுப்பகுதியில் தான் வசிப்பாங்க முனிவர்கள் மோஸ்ட்லி. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அங்க தேசத்தில் திடீரென பார்த்தீங்கன்னா பஞ்சம் ஏற்பட்டு விடுகிறது. அகால் के कारण लोग भूखे और प्यासे रहकर अपना दम दौड़ते लगते हैं. இந்த அந்த பஞ்சத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பசி தண்ணி தாகம் எடுத்து தன்னுடைய அந்த வாழ்நாளை ரொம்ப கொடுமையாக கழிச்சிட்ருக்குறாங்க. धर्मा धर्माध्यक्ष कहते हैं कि किसी विशुद्ध ब्रह्मचारी के आने पर बरसात होगी. இப்போ அங்கே வந்து ஒரு முனிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு பிரம்மச்சாரி வந்து தூய்மையான, அதாவது ஏதாவது ஒரு விஷுத்த அப்படின்னா ஒரு தூய்மையான பிரம்மச்சாரி வந்து வந்தார் அப்படின்னா மழை ஏற்படலாம், திரும்ப நம்ம நாடு செழிப்படையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. अंग्रेज के सैनिक ब्रह्मचारी की खोज में निकल पड़ते हैं. அப்போ வந்து என்ன ஆகுறாங்க, அந்த ராஜ்யத்தை சேர்ந்த சோல்ஜர்ஸ் வந்து பிரம்மச்சாரியை தேடிக்கிட்டு எல்லாரும் வெளியில் வராங்க. தேடிக்கிட்டு நிக்கல் படுத்தேங்கன்னா வெளியே புறப்படுறாங்க. ஆக்கிர் உன்கோ ருஷ்யக்கா பத்தா சல்தாங்க. அப்படி தான் அவங்களுக்கு ரிஷ்ய சிருங்க பற்றின விவரம் தெரிய வருகிறது. वे यह समाचार राजा को देते हैं. அவங்க ரிஷ்ய சிருங்க பற்றி இந்த விஷயத்தை பற்றி ராஜா கிட்ட சொல்கிறாங்க. ராஜா யஹ் काम नर्तकी ஊர்வசி को सौंप देता है. ராஜா உடனே என்ன பண்ணுறாரு, இந்த வேலையை நடன கலைஞரான ஒரு நடன பெண்ணான ஊர்வசி கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஊர்வசி ऋषि को धोखा देकर अंग देश में ले आती हैं. ऋषि के आते ही விருஷ்டி ஹோத்தி ஹேம். ஊர்வசி வந்து ரிஷ்யசிருங்கை ஏமாற்றிட்டு அங்க தேசத்திற்கு என்ன பண்ணுறா, அழைச்சிட்டு வந்துடுறா. ஏதோ காரணம் சொல்லி அழைச்சிட்டு வந்துடுறா. ரிஷ்யனுக்கு அங்கே வந்த உடனே தான் எல்லாமே தெரியுது. அதுக்கப்புறம் தான் மழையும் ஏற்படுது. அவர் வந்த உடனேயே அந்த இவ்வளோ நாள் வறண்டு கிடந்த பூமிக்கு மழை பெய்ய ஆரம்பிக்குது. பசு பக்ஷி और मानव सबको जीवन दान मिलता है. இந்த பறவைகள் பசுனா விலங்குகள், பக்ஷி பேர்ட்ஸு அண்டு மானவ் மனித குலம் எல்லாரோட வாழ்க்கையுமே ஒரு தானம் கொடுத்த மாதிரி செழிப்படைய ஆரம்பிச்சிருச்சு. ராஜா அப்னி புத்ரி கா விவாக ரிஷ்யக்கே சாத் கர் தேத்தா ஹே. ராஜா தன்னுடைய மகளினுடைய விவாகத்தை ரிஷ்ய சிருங்கோட முடிச்சு வைக்கிறாரு. विभांडक यह सोचकर क्रोध से अंग देश में आते हैं कि उनका जीवन लक्ष्य नष्ट हो गया है. விபாண்டக் இதை யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இதை கேட்ட உடனே அவர் யோசிச்சுட்டு அங்கே ரொம்ப கோபமாக வராரு, அங்கே தேசத்துக்கு வராரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உன்கா ஜீவன் லக்ஷ்ய நஷ்டஹோ ஜகயாக. உன்னோட வாழ்க்கையே என்ன லட்சியத்துக்காக இருந்ததோ அதை நீ அழிச்சிட்ட, உன்னோட வாழ்க்கை லட்சியம் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. மகர்வே சமஜ் பார்த்தே ஹேன் கி ரிஷ்ய கா தப்ப சார்த்தக் ஹோ கயா ஹே. அதுக்கப்புறம் தான் அவருக்கு, அதாவது என்ன சொல்கிறாங்க, ஆனால் அவர் புரிந்து கொள்ளப்பட்டார். என்னென்னா ரிஷ்யசிருங்கோட அந்த தப வாழ்க்கை வந்து அர்த்தமுள்ளதாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் அவர் பிரம்மச்சாரியாக இருந்தார். ஸோ அதனுடைய பலனால தான் என்ன ஆயிருக்கு அவங்களுக்கு, அவர் அந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே மழை கிடச்சிருக்கு. ஸோ மக்கள், பறவைகள், விலங்குகள்னு எல்லா ஜீவராசிகளுமே பயன்தான் பெற்றிருக்கு. இப்போ அவரோட பிரம்மச்சரியம் முடிஞ்சிருச்சு, அவருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருச்சு. ஸோ அதனால் இவர் என்ன ஆயிட்டார், அமைதியாகிடுவார். இஸ்பர் வே ரிஷ்யக்கோ ஆசீர்வாத தேக்கர் சலே ஜாத்தே ஹேன். இதெல்லாம் யோசிச்சுட்டாரு. ஸோ இதனால் அவர் ரிஷ்ய சிருங்குக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ கத்தன் இதோட எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்குறது. உரையாடல். ஏகாங்கி கோ ஆகே படானே கே லியே உஸ்கே கதோப்கத்தன் ஹி சகாயத்தா தேத்தே ஹேன். ஒரு கதையினுடைய முன்னேற்றத்தை அதோட இன்ட்ரெஸ்ட்டை அதிகரிக்கப்படுத்தணும், அதை இன்னும் வந்து நம்ம முன்னேற்றி செல்லணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒன்று எதுன்னா உரையாடல் தான் உதவி செய்கிறது. வகி ஏகாங்கிக்கு ரீடுக்கு ஹட்டி ஹோத்தி ஹே. அது அந்த ஏகாங்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதுகெலும்பு மாதிரி இருக்குது, அதாவது உரையாடல். அகர் கதோப்கத்தன்
லம்பே ஹோம் தோ பாட்டக் ஹூப் ஜாயேங்கே. அப்படி வந்து இந்த டயலாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பெருசா போயிட்டே இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்? படிக்கிறவங்க ரொம்ப வெக்ஸ் ஆயிருவாங்க. इस एकांकी के कथोपकथन सुंदर और आकर्षक हैं. मिसाल के तौर पर देखिए. இதில உள்ள டயலாக் எப்படி இருக்கு? ரொம்ப அழகாவும், நம்மள கவரக்கூடியதாவும் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைன்ஸ் குடுத்துருக்காங்க. जिस तरह का निर्माण केवल स्वयं के लिए हो वह चरित्र मूल्यहीन है और उसका निर्माण व्यर्थ है. அடுத்தது लहल हाथे ये खेत विचरते हुए पशु यह अ, बर्शोलशित प्रजा सब आपके पुत्र और आपके चरणों का ही पुण्य प्रताप हैं. இது வந்து ரோம்பாத் கா மந்திரி அது சொன்ன டயலாக். ஸோ இந்த மாதிரி அந்த உரையாடல் அவங்களுடைய கான்வர்சேஷன் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுத ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்திர சித்திரம் இதுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ். हिंदी एकांकी नाटकों में 2 प्रकार के पात्र पाए जाते हैं. ஹிந்தி நாடகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான கேரக்டர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. முக்கிய பாத்திர, கவுன் பாத்திர. அதாவது ஃபர்ஸ்ட் கேரக்டர், செகண்ட் கேரக்டர்னு வச்சுக்கலாம். इस एकांकी में भी मुख्य और गौण पात्रों का चित्रण उचित ढंग से किया गया है. இந்த ஏகாங்கியில் கூட முக்கிய மற்றும் அந்த செகண்ட் கேரக்டர்ஸ் இது வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நல்ல முறையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்ற முறையில் एकांकीकार ने अपनी प्रतिभापूर्ण शैली से सभी पात्रों को सजीव बनाया है. இந்த எழுத்தாளர் தன்னுடைய அந்த அறிவுபூர்வமான மொழி நடையினால் எல்லா கேரக்டர்ஸையும் அப்படியே உயிரோட்டமாக ஆக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் உள்ள கேரக்டர்ஸ் பார்க்கலாம். इस एकांकी के मुख्य पात्र हैं विभांडक मुनि, அடுத்தது அங்கு நரேஷ் ரோமாபாத், ரிஷிசிங், அடுத்தது ஊர்வசி. இவங்க தான் இதில் இருக்கிற ஃபஸ்ட் கேரக்டர். செகண்ட் கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா இஸ் ஏகாங்கி கே கவுன் பாத்திர ஹே. செகண்ட் கேரக்டர் பார்த்திங்கன்னா கௌதம் முனி, சாந்தா, இவங்க 2 பேர் தான். அடுத்தது பாஷா சைலி, மொழி நடை. उत्तम भाषा शैली के कारण ही एक एकांकी सफल होता है. ஒரு சிறந்த மொழி நடையின் காரணமாகத்தான் ஒரு ஏகாங்கி வந்து வெற்றி பெறுகிறது. इस एकांकी की भाषा शैली सरल सहज और स्पष्ट है. இந்த ஏகாங்கியில் கூட பார்த்திங்கன்னா மொழி நடை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாகவும் ஒரு சகஜமான ஒரு வார்த்தைகள் ரொம்ப சுலபமானதாகவும் தெளிவானதாகவும் இருக்கிறது. பாஷா சைலி பாத்ரோச்சித் ஹே அவரு பாவபூர்ண ஹே. இதில் இருக்கிற அந்த மொழி நடைங்கிறது கேரக்டர்ஸ் ஏற்ற மாதிரியும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உணர்வுபூர்வமாகவும் இருக்குது. தேஷ் கால் வாத்தாவரன், நாடு காலம் சுற்றுச்சூழல் இதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது தான். एकांकीकार को कथा के घटने के काल स्थान वातावरण आदि का वर्णन खूब करना चाहिए जिससे पाठकों को के मन में एक चित्र खींच उठे और नाटक को समझना आसान हो. அதாவது கதையாளர் வந்து கதையினுடைய நிகழ்வுக்கு ஏற்ற அதன் நிகழ்வினுடைய காலம், இடம், அதோடைய அந்த சூழல் இதெல்லாம் வந்து வர்ணனை வந்து நல்லபடியாக அவர் எழுதியிருக்கணும். இதனால தான் இப்படி இருந்தது அப்படின்னா படிக்கிறவங்க மனதில் ஒரு அழகான ஒரு பிக்சர் தோன்றி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு படம் மாதிரி அவங்க இமேஜின் பண்ணிக்கிட்டே அதை கீஞ்சு விட்டே அப்படின்னா வரைஞ்சிக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம், அவங்க மனசில் இப்போ நம்மளே இந்த ரிஷியஸிங் கதை படிக்கிறோன்னா அது ஒரு பிக்சராக நம்ம மைண்டுக்குள்ளே அந்த கேரக்டர்ஸ்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எழுப்பி நம்மளே ஈஸியாக மேலும் அந்த நாடகத்தை ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது नाटककार के देश और काल के अनुसार शब्दों का चयन करना चाहिए. இப்போ எந்த பிளேஸில் நடக்குதோ அந்த ஏற்ற மாதிரி இப்போ மதுரை சைடு எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ஸ்லாங்கு கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நாடக எழுத்தாளருக்கு வந்து அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும். இஸ் ஏகாங்கி மே தேஷ் கால் கா வர்ணன் கூப் ஹுவா ஹே. இந்த ஏகாங்கியில் கூட அந்த நாடு, காலம் இதெல்லாமே இதோட நிர்வாகம் நல்லபடியாக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரங்கு மஞ்ச் பர், மேடையின் மீது அப்படின்னு, அதாவது ப்ளே பண்ணுறதுக்காக.
कोई भी एकांकी हो वह तभी उत्तम माना जाएगा जब वह रंगमंच पर खेले जाने योग्य हो, क्योंकि एकांकी बहुधा पढ़ने के लिए नहीं लेकिन देखने के लिए ही लिखा जाता है. எந்த ஒரு ஏகாங்கியாக இருக்கட்டும், எது இருக்குதோ வகு அது எப்போ நல்லதாக ஏற்றுக்கொள்ளப்படும், சிறந்ததாக ஏற்றுக்கொள்ளப்படும்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அது மேடையில் அரங்கேற்றப்படுமோ, அதுக்கு யோக்கியமாக இருக்கோ அப்போ தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு ப்ளே நம்மளால் ப்ளே பண்ணப்படணும். அப்போ தான் அது ஒரு சிறந்த ப்ளேவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏகாங்கிங்கிறது அதிகமாக பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்காக இல்லை, लेकिन देखने के लिए ही लिखा जाता है. வெறும் பார்க்கறதுக்காக தான். ஒரு ப்ளேவாக பண்ணி அதை இப்போ நம்ம எப்படி ஷேக்ஸ்பியரன் ப்ளே அப்படின்லாம் நம்ம ஒரு ட்ராமாவாக அதை நடத்தி அதை பார்க்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தம் நாயக்கியகு உதயன், இதில் உதயன் வராதுமா. இது என்னென்னா பிரிண்டிங் மிஸ்டேக்கு. இங்கே ரிஷ்யஸ்ரங் அப்படின்னு கொடுத்துக்குங்க. ऋष्यशृंग नामक यह एकांकी रंगमंच पर आसानी से खेला जा सकता है. இந்த ரிஷ்யஸ்ரங் அப்படின்னு பெயர் கொண்ட இந்த ஏகாங்கி மேடையின் மீது ரொம்ப சுலபமாக ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. चरम सीमा क्लाइमैक्स. एकांकी की गति में जिस जहग पर एक नया मोड़ आता है उसी को हम चरम सीमा कहते हैं. இந்த கதையில் அதோட நிலையில் எந்த ஒரு இடத்துல ஒரு புது திருப்பம் வருகிறதோ அதைத்தான் நம்ம கிளைமேக்ஸ்னு சொல்கிறோம். चरम सीमा बहुत बड़ी हो तो पाठक ऊब जाएंगे. इस एकांकी की चरम सीमा नियमों की सीमा के अंदर मगर कल्पना की सीमा के बाहर है. ஏகாங்கி அப்படிங்கிறது நம்ம சொல்லிட்டோம் முன்னாடியே, அதோடைய நிலையில் எந்த ஒரு இடத்துல ஒரு புது திருப்பம் வருகிறதோ அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிளைமேக்ஸ்னு சொல்கிறோம். அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப அதிகமாக பெருசாக வளவளன்னு போயிட்டு இருந்ததுன்னா படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், படிக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை அந்த ப்ளேவை பார்க்குறவங்களா இருக்கட்டும், ரொம்ப ஒரு அவங்களுக்கு ஒரு அன்ஈஸியாக போயிடும், அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். இந்த ஏகாங்கியினுடைய கிளைமேக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த விதிமுறைங்கிற எல்லைக்கு உட்பட்டு, அதான் நியமம் அப்படின்னா ரூல்ஸு, சீமானா எல்லை, சரம்னா அந்த அந்த விதிமுறைங்கிற எல்லைக்கு உட்பட்டு, சீமாக்கே அந்தர், ஓகே, அதுக்கு மட்டும் இல்லாமல் மகர், ஆனால் கல்பனாக்கி சீமாக்கே பாகர் என்ன சொல்லியிருக்காங்க, கற்பனை அப்படிங்கிற எல்லைக்கு வெளியிலும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தேசிய ஜோபி சாதனா ஹோ அகர் स्वार्थ सिद्धि के लिए किया जाए तो वह सार्थक नहीं हो सकता. हर जप तप दूसरों की भलाई के लिए होना चाहिए. यही साबित करना इस एकांकी का उद्देश्य है. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், சாதனா, அது எந்தவித சாதனையாக இருக்கட்டும், நீங்கள் தபம் பண்ணுறது, ஹோமம் வளர்க்குறது, அது பண்ணுறது, இதை பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், அகர் ஸ்வார்த்தி சித்தி கேலியே கியா ஜாயேதோ, அது சுயநலத்திற்காக செய்யப்பட்டது அப்படின்னா, அதாவது நான் நல்லா இருக்குன்னு நான் தவம் பண்ணுறேன் அப்படின்னா, வகு சார்த்தக்கு நஹி ஹோ சக்தா, அது அர்த்தமற்றதாக போயிடும், அதுக்கு அர்த்தமே கிடையாது. ஹர் ஜப தப தூசரோं की भलाई के लिए होना चाहिए. ஒவ்வொரு தபமும் ஜபமும் அடுத்தவர்களினுடைய நன்மைக்காகத்தான் ஏற்பட வேண்டும். இதை வெளிப்படுத்துவதுதான் இந்த கதையினுடைய நோக்கமாக இருக்கிறது. உபசம்ஹார். ரிஷ்யஸ்ருங் சஃபல் ஏகாங்கி ஹே. ரிஷ்யஸ்ருங்கிறது ஒரு தூய்மையான ஒரு நேர்த்தியான ஒரு ஏகாங்கி. ஸ்ரீ விபின் சந்திர பந்து மகான் லேखक है. ஸ்ரீ விபின் சந்திர பந்துங்கிறவர் ஒரு ஒப்பற்ற சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.